நட்பூஸ் செட்டில் ஆயிட்டோம். ஹலோ நட்பூஸ், எப்படி நம்ம கெட்டப் ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா பாட்டு போறேன். ஐயோ பாலிருக்கி பழமிருக்கி கம்ஃபர்டபுளா இருக்கு. படுத்து பாக்குறேன் எப்படி பத்திக்குமா சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ் சாமி பணம் தரது வேடா. நல்ல ஐடியா சஸ். உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி பாலங்களுக்கு அடியில இப்படி ஒரு பார்க் மாதிரி பண்ணாங்க. ஒரு பிளேட்டு பணியாரம், ஒரு கோபி 60 ஒன்று ஆர்டர் பண்ணோம். கோபி 60 வந்து தீக்ஷித் பிரணவுக்கும், பணியாரமும் டீயும் வந்துட்டு எனக்கு சசிக்கும். டீ நல்லா இருக்குல்ல சசி? நட்பூஸ் ஜிகான் ட்ராவல்ஸும் உண்மையிலே பரவாயில்லைங்க. பஸ்ஸும் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுள் டிரைவிங்கு. அதே மாதிரி அவங்களோட ஹலோ நட்பூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு வீடியோ வந்து இப்போ போடுறோம். நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து ஜிஹான் லக்ஸரி ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ட்ராவல்ஸோட ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. நிறைய ட்ராவலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட காரில் தான் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு 2 monthsக்கு முன்னாடி இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ட்ரிச்சிக்கு போயிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூகோன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். அந்த பஸ்ஸோட வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஜஸ்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. எங்களுடைய நோக்கம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாம் வீடியோ எப்படி போகுதுன்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் சொல்லு சசி. ஹலோ நட்பூஸ், எப்படி நம்ம கெட்டப் பெங்களூர் போகிறல சும்மாவா? ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா பூஜா ஆட்டோக்காக வெயிட்டிங்கே. பாக்கியலட்சுமி அக்கா வந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பெண் சாதனையாளருங்க. ஒரு பெண்மணியாக இருந்துட்டு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் கிட்டலாம் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க, ரிவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அக்கா வந்துட்டு ஒரு பேசஞ்சர் ஆட்டோ, அதுக்கப்புறம் ஆம்னி வேனு அதெல்லாம் வச்சுருக்காங்க. தீக்ஷித் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களோட ஆம்னி வேலை போயிட்டுருக்கா, வந்துட்டு இருக்கா. போகும்போது நான் போய் ட்ராப் பண்ணிவிடுவேன், ரணவின் தீக்ஷியும். வரும்போது அவங்களோட வேலை வந்துட்டு இருக்கா. அந்த அக்கா வந்தோடனே காமிக்கிறோம். பூஸ் பாக்கியலட்சுமி அக்கா வந்துட்டாங்க, வண்டி திருப்பிட்டு இருக்காங்க. பார்த்து நட்பூஸ் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி அக்கா ஆட்டோ வந்து ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லைங்க, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே பாக்கியலட்சுமி அக்கா ஆட்டோ வந்து நம்ம இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த டைடல் பார்க் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பு. கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரம் தான். அவங்க வேறு ஏதாவது ஆட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. இல்லைங்கக்கா பரவாயில்ல, நடக்கிற தூரம் தான், நடந்து போய்க்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பியாச்சு. நீங்கள் எப்படிக்கா போவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நான் ஹஸ்பண்டை வர சொல்லி வண்டி ரெடி பண்ணி கிளம்புறேன்ட்டாங்க. அதனால் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். வாங்க பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நட்பூஸ் நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. ஜிஹான் பேக் இங்கே வச்சுக்கோ கீழே. சப்போஸ் அடுத்து 7 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிற அந்த பஸ்ஸு இதுதாங்க, ஜிஹான், தி ஜிஹான் லக்ஸரி ட்ராவல்ஸ். இது மேலே இங்கே சப்போஸ் சீட்டில் ஏறி படுத்தாச்சுங்க. இந்த ஒரே பெட்டு போட்டாச்சு. நாங்கள் 4 பேர். சொல்லு போனா எடுத்துக்க போறோம். எடுத்து என்ன பண்ண போற? அருமையா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமிக்கிறேன் பஸ்ல என்னென்ன இருக்கு.
வாட்டர் பாட்டில் 2 கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் கொடுக்கல. முன்னாடிலாம் ஒய்பிஎம்மில் வரும்போது ஒய்பிஎம்லேயும் ஆரஞ்சு பஸ்லேயும் ஸ்நாக்ஸ் தருவாங்க. இவங்க அந்த ஆக்வா பாரி வாட்டர் பாட்டில் 2 கொடுத்துட்டாங்க. பிடிச்சி ஏறுறதுக்கு ஹேண்டிலு, லேட்ரு. இந்த லேட்ரு வழியாக தான் மேலே ஏறி வர்றது. நாங்கள் அப்பரில் போட்டிருக்கோம். வர அவங்க வந்து லோயர் கிடைக்கல, அதனால் அப்பரில் போட்டாச்சு. ஃபோன் அங்கே சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டு அது பக்கத்துலேயே ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா படுக்கிற நேரம் போக உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீட் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்போ 2 பேர் தனித்தனியாக வேறு யாராவது வராங்க அப்படின்னா, தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரீன் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தீக்ஷி, ஆமாம், நானும் அம்மாவும் இங்கே, நீ பிரணவம் இதுக்கு. அப்புறம் வேற என்னது, ஏசி. இது என்ன லைட் ஆன் பண்ணி இருக்கு. ஸ்டடி லைட். சசி எப்பயுமே வந்துட்டு பேசிக் தேரின்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ண. அதுக்குள்ள சசிமா நீ அடுத்தல நினைச்சேன். நான் எல்லாமே தான் பண்ணி பார்த்துட்டேன். லைட் ஒர்க் ஆகுது. அது சமாளிக்காக சொல்றாங்க. ரைட்டு, லைட் ஏரியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி வெண்ட்டு நல்லா ஏசி கூலிங் வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது, இதுவும் ஏசி வெண்ட்டு தாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, இங்கே மொத்தம் 4 ஏசி வெண்ட் இருக்குது. தலைக்கு 2, காலுக்கு 2. இது என்னது, லைட்டு தானே இது? ஆமாம், லைட்டு தான். லைட்டு, இந்த லைட் நமக்கு தேவையில்லை. வேறு என்ன சசி, இந்த பக்கம் சேஃப்டிக்காக இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன். தூங்கும்போது கீழே மேலே விழுந்துடுறீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இல்லை இந்த மாதிரி லேப்டாப் பேக் இங்கே வச்சுட்டேன். நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக், ஏதாவது சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ்லாம் யாராவது வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். நம்ம சசியோட ஆள் போய் கீழே வச்சுட்டேன். ஏன் அங்கே மேலே வைக்கிட்டு பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு பஸ். ஏசி நல்லா கூலிங் வருது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. படுத்து பார்க்குறேன் எப்படி இருக்கு. பத்திக்குமா சரி ஊட விட்டுச்சு. சாமி படுத்து எடுத்து வைடா. படுத்து காமிக்கிறேன் ஒரு ஆள் படுக்கிறதுக்கு எப்படி இருக்கு என்னன்றது. ஏய், நீ நான் இங்கே படுத்துட்டேன். அது போக இந்த பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட்டு, பில்லோ அங்கே இருக்கா? பில்லோ பின்னாடி. ஓகே, பில்லோ இருக்கு. ஓகே ஓகே, இதுதான் பிளாங்கெட். சொல்லு. இந்த வாட் வந்து ஷோபால வருமா? ஏய் சரி, அந்த வீடியோ எடுத்து என்னால தான் கேட்சி நம்ம ஊர்ல வேற கிண்டர் கையில சாப்பிட்டு போட்டுக்கறாங்க. நக்கூஸ் அவேக கண்டுபிடிச்சு பாத்துக்கிறேன். பாருப்பா ஃபோன் வருது. அது பரவாயில்லை, அது ஒண்ணு ஃபோன் வந்தா பிரச்சனை இல்லை. படுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, நல்லா உயரமா படுத்துக்கறாங்க. படுக்க முடியுமா? சூப்பரா படுத்துக்கறாங்க. நான் 6 அடியில் 5 தான். நீ அமைதியா இருக்க, நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க. எது இதுப்பா காரணம்னா அப்படியே உட்காந்துக்கலாம். அதான் இது வர ஒரு ஆள் தாராளமா தள்ளு பாரு. ஒரு ஆள் தாராளமா படுக்கலாம். போர் அடிச்சுன்னா அப்படியேங்க இங்க பாரு எடுத்து உட்காந்துக்கலாம். டிவி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சீட்ல இப்படி உட்காந்துட்டு அழகா இயர்ஃபோன் இருக்கு, அழகாடி போட்டு பாட்டு கேட்டு பார்க்கலாம். அப்படி அட்லீஸ்ட் பாட்டு போர் அடிச்சு. ஐயோ அப்படின்னு பாட்டு கேட்டுட்டே வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாட்டு கேட்டு போங்க. தள்ளு மூஞ்சி உட்காந்துக்கலாம். ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஜாலியா எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? இப்போ காட்டுற மாதிரி வாட்டத்தை. அப்புறம் கால் வச்சுன்னா இப்படி உட்காந்துக்கலாம். அப்புறம் போர் அடிச்சது இப்படி சசி சோறு. அப்புறம் நான் நம்மளுடைய நினைவுகள்லாம் பழைய கதைகள் பேசிக்கிட்டு ஜாலியாக வரலாம். ரொம்ப போர் அடிச்சுன்னா பிரணவ் போட்டு 2 சாப்பிட்டு கரெக்டாக இருக்குல்ல 4 பேருக்கு. ஓகேவா போதுமா? கை வலிக்குது. படுத்துட்டாங்க தேக்ஷியும் சசியும். நம்ம மக்களுக்கு இதெல்லாம் காமிப்போம். இப்போ பஸ் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல தான் போயிட்டு இருக்குது. எந்த இடத்த தாண்டி போகுது? தொட்டிப்பாளையம் பிரிவு
அதுக்கிட்ட போயிட்டு இருக்குதுங்க பஸ்ஸு. நட்போஸ் செட்டில் ஆகிட்டோம். குட்டான் என் மேலே, தீக்ஷி அங்கே பக்கத்தில், சசி அந்த லாஸ்ட்டில். எனக்கு வந்து நடுவில் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து இங்கே படுத்துருக்கேன். ஏன்னா என் தம்பி வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கேன். அது உண்மைதான். பெட்டில் படுக்கும் போது அந்த லாஸ்ட்டில் வந்து தீக்ஷி, அப்புறம் சசி, அப்புறம் பிரணு, அப்புறம் நான். என் பக்கத்தில் எனக்கும் சசி நடுவில் படுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுவேன். தீக்ஷி விட மாட்டான் பிரணு. அதனால தான் இன்னைக்கு தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது. நட்போஸ் வண்டி ஹைவேல வந்துட்டு வேகம் எடுக்க ஆரம்பித்தார். எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்காரு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா? வாங்க. ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பை செகண்ட்ஸ், இது வந்துட்டு மைல்ஸ் பர் ஹவர், இதுதான் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு ஜிஹான் பஸ் வந்து 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். முன்னாடி 85ல் போயிட்டு இருந்தாரு, இப்போ 96, 97 ஆகிடுச்சு, 98 ஆகிடுச்சு, 99 ஆகிடுச்சு. 100 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு நம்ம பஸ்ஸு. இப்போ தள்ளுப்பா பாருங்க, கருமேகங்கள் அழகாக. மேகம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. சசி ஃபோனில் பாருங்க, கேமரா அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. நட்பு செமையாக இருக்குங்க. சரி, என்னதான் காரில் நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணாலும் சசி, நம்ம ஓன் காரில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நான் டிரைவ் பண்ணுவேன்ல, அதனால் வந்துட்டு என்னால் இதெல்லாம் ரசிக்க முடியாது. அதாங்க 95 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு டிரைவரு. 4 பேர் படுத்துட்டோம். நல்லா அருமையாக ஒரு தூக்கத்தை போட போகிறோம். வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு, ஜாம் பண்ணலாம். அருமையாக ஒரு தூக்கத்தை போட போகிறோம். சொன்னா என் மேலே காலை போட போகிறோம். பாருங்க எப்படி காலை தெரியுதா? அது என்ன சொல்லுவோம், பலூன் ஷேக் ஆப்சர். பஸ்ஸோட ஷேக் ஆப்சர் வந்து அந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்குது. அப்படியே பள்ளத்தில் மேட்டில் இறங்கும் போது அப்படியே சுகமாக இருக்குதுங்க. காரை விட இது ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. பேசாமல் நம்ம லாங் ட்ராவல் போகும்போது இதே மாதிரி பண்ணிடலான்னு இருக்கிறோம். ஓகே நட்பூஸ், இப்போ எதுக்காக இந்த கிளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறோம். நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்ட்டு. தலைக்கணி எங்கே போனால் ஓகே நட்பூஸ். நல்லா மணி இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 4 மணி. எப்போ தூங்கி எழுந்துக்கிறோமோ அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ கண்டக்ட் பண்ணுறேன். குட் டே, குட் நைட். நட்பூஸ் அருமையாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ், மசாலா கடலை ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5:30 மணி, 1.5 மணி நேரம் அருமையான தூக்கம். நல்லா வந்து தூங்கிட்டேன். இனிமேல் எனக்கு தூக்கம் வராது. நல்லா ரைட்டு. பஸ்ஸு கோயம்புத்தூரில் ஏறினதுலேருந்து எங்கேயுமே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தலை. ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாமே கூடி சீக்கிரம் வந்து வண்டி நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நிறுத்துனாங்கன்னா சூடாக ஒரு காஃபி குடிக்கணும். நட்பூஸ் பார்த்தீங்களா, சேலம் இந்த பாலத்துக்கு கீழே எவ்வளோ அழகாக வந்துட்டு வாக்கிங் பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குல்ல. அங்கே பாருங்களேன், உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நல்ல ஐடியா சசி. உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பாலங்களுக்கு அடியில் இப்படி ஒரு பார்க் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். பெருசாக நம்ம வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு இடம் எல்லாம் வந்து பார்த்து பார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த மாதிரி பிரிட்ஜு கீழேயே பண்ணால் செமையாக இருக்கும். நல்ல ஒரு ஐடியாவில் சசி. செமையாக இருக்குது. பெஞ்செலாம் போட்டு உட்கார்றதுக்கு, லைட்டிங்கு, நிறைய லைட்லாம் போட்டிருக்காங்க சசி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேலம் மாநகராட்சி. இதை பண்ணவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேலம் வந்துட்டு நட்பூஸ். சேலம் ஜங்ஷன் டிராஃபிக்லாம் இல்லை தீக்ஷி, ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். சப்போஸ் பஸ்ஸு சேலம் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. பின்னாடி நிற்குது பாருங்கள் நம்மளோட ஜிஹான். நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் தான். இங்கே ஹைஜீனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி தெரியுது பாருங்கள், ஆனந்த பவன். ஹைவே ஒட்டி சரியான ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது பார்த்தியா? அவனை பாரு, அங்கே போய் ஓட்டிகிட்டு இருக்கோம். பிரணவ் நேராக இங்கே வந்துட்டான் மாட்டு வண்டி பார்த்துட்டு. பிரணவ் இந்த வண்டியில் நீ உட்காரலாம் முடியாது. தொட்டுப்பாரு, இதுனா உண்மையான மாடா இது? பயப்படுற? பார்ப்போலாம். அழகாக இருக்குது மாட்டு வண்டி. இது என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம நியூகோவோட சார்ஜிங் ஸ்டேஷன். நியூகோ எலக்ட்ரிக் பஸ் வந்தால் இங்கே தான் வந்து சார்ஜிங் பண்ணுவாங்க போல். ஏன்னா அது ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 300 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும். இந்த மாதிரி இடையில இருக்கும் போல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். சரி வாங்க. கடை பார்த்தீங்களா ஸ்டாப்பில்? ஏன் வாங்க போறியா? 3500 அங்கே போட்டிருக்காங்க.
செம்மையாக இருக்குது. இது பசங்க சின்ன பொண்ணு இருக்கா எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் எங்கே யாருமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆட்டுக்கல் இதெல்லாம் தொடக்கூடாது. அந்த மாதிரிலாம் வை காலில் எதாவது போட்டு. சசி அம்மிக்கல் எதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மிக்கல்லே தெரியாதா? அந்த அளவுக்கு இருக்குது இந்த காலத்தில். என்ன சாப்பிட்றது? டீ தான் குடிக்கணும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல். ரெஸ்டாப் இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்கு பாருங்க. ட்ரெடிஷ்னல் குக்கிங் பாட்ஸ் சீசன் நம்பர் 1 குவாலிட்டி. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் நிறைய வாங்கியிருக்கீங்க. சரி வாசல் டீ குடிச்சு கிளம்பலாம். பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது உட்காரலாம் வா. இங்கேயும் நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஹாப்பி டாய்ஸ் சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம். இதெல்லாம் நல்லா இருக்கு பார் சசி. ரெஸ்டாப்பே ரொம்ப நல்லா ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே மேட்டு. நட்பூஸ் 2 டீ, ஒரு பிளேட்டு பணியாரம், ஒரு கோபி 65 ஒன்று ஆர்டர் பண்ணோம். கோபி 60 வந்து தீக்ஷித் பிரணவுக்கும், பணியாரமும் டீயும் வந்துட்டு எனக்கு சசிக்கும். டீ நல்லா இருக்குல்ல சசி? டீ நல்லா இருக்கு. நல்ல வேலை காஃபி குடிச்சலாம் கசக்கிருக்கோம். இதுக்கெல்லாம் தலைவலி வேறு, கோல்டு ரைட்டு தலைவலி. டீ நல்லா இருக்கு. கோல்டு காஃபி குடிச்சது நல்லதா? ஆனால் எனக்கு தலைவலிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அட்பூஸ் ஜிகான் ட்ராவல்ஸ் உண்மையிலே பரவாயில்லைங்க. பஸ்ஸும் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுள் டிரைவிங்கு. அதே மாதிரி அவங்களோட நிறுத்துகிற ரெஸ்ட் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் நல்லா ஹைஜீனிக்காக க்ளீனாக இருந்தது, நீட்டாக. நல்லா சசி ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருந்ததா? நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ரீசெண்டாக நல்லா இருக்குது. ப்ரைஸஸும் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. செக் பண்ணோம், இங்கே மெனு கடை இருக்குது. ப்ரைஸஸும் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. பணியாரம் சாப்பிட்டோம், சட்னி சாம்பார் வச்சு செம்மையாக இருந்தது. நிறைய கடைகள் இருக்குது. பொருட்கள் பணம் தான் வேணும் வாங்குறது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது இது நல்லா ஒர்த்து தான். ஜிகான் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறது. பொதுவாக ட்ராவல்ஸில் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நிறுத்த மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹோட்டல் நிறுத்துவாங்க. இவங்க நல்லா ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணி விட்டுறாங்க. சப்போஸ் 7 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆயாச்சு. பாருங்கள் பெங்களூர் சிட்டியை. இது கோயம்புத்தூர் மாதிரியே இருக்கு. ஓவரால் வந்துட்டு நம்ம ஜிகான் ட்ராவல்ஸ் பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட்டு அப்படின்னு சொல்லலாம். டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 9:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்குனது 10:05 தான் இறங்கினோம். ஒரு 1/2 hour டிலே. பட் ஓகே, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டு. ட்ராவலிங் செம்மையாக இருந்தது. பெங்களூர் கிளைமேட் பயங்கர சில்லுன்னு இருக்குது. இந்த வீடியோ ஆமாம் கையில் சரியில்லையா? சரி ரைட். சப்போஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் நாளைக்கு நம்ம வந்துட்டு என்ன பெங்களூரில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும். உங்களிருந்து நான் உங்கள் ராஜா மற்றும்